குட்டி ஏன் அழுற? ஐயோ அம்மா எங்க போனாங்க? ஏமா அழற? ஏன் தனியா நின்னு அழுதுட்டு இருக்க? எங்க போனாங்க உங்க அம்மா? வழி தெரியாம வந்துட்டியா? பக்கத்துல வர யாரையும் காணுமே. சரி வா, நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். ஐயோ ஏய் விடுடா, நாங்க விடு. அண்ணா பர்த்டே ட்ரீட் 3. உன் பர்த்டேவை கலக்கிட்டடா. வேற என்ன பிராண்ட்ல பார்க்கணும்? மைக்ரோமேக்ஸ்ல மைக்ரோமேக்ஸ் ஒரு 15,000 குள்ள. இந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற போனா. இத பாருங்க, இது மைக்ரோமேக்ஸ் நியூ மாடல். எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பர். டேய் சூர்யா படம் சாங் போடுறா. இருடா, முதல்ல இந்த பாட்டை பாப்போம். என்ன இத வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லம்மா, நீங்க கேட்ட 3 நாள் பொருளை நம்ம வாங்குற கடையில கிடைக்கலம்மா. ஆமா, எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. பா இங்க பாரு, பெட்ல தண்ணி கொட்டிடுச்சு, கொண்டு போய் மாடியில காய போடு. என் தலை எழுத்து. இந்தா இதெல்லாம் துவைச்சிடு. அம்மாம்மா, தோள்பட்டெல்லாம் வலிக்குதுமா. பாதி துணி நான் துவைச்சிடுறேன், மீதிய வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிடுறேம்மா. மிஷின்ல துவைக்கிறது பிடிக்காம தானே உன்னை வேலைக்கு வச்சது. சரி சரி, உன்னால முடியலன்னா கிளம்பு. நான் பக்கத்து வீட்டுல வேலை செய்யற லட்சுமியை வர சொல்லிடுறேன். அம்மாம்மா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. இந்த வேலை இல்லாம போச்சுன்னா என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாதுமா. அவன் படிப்பு கெட்டுடும். நானே எல்லாத்தையும் துவைச்சிடுறேம்மா. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு மாப்பு போட்டு வீடு மொத்தத்தையும் தொடச்சிடு.
உன்னை படிக்க வைக்க தினம் உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? தினமும் காலையில இட்லி வாங்கி கொடுத்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. என்னைக்காவது காலையில உங்க அம்மா சாப்பிட்டு நீ பாத்திருக்கியா? நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தனக்குன்னு எதையும் யோசிக்காம உன்னை மட்டுமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. ஆனா நீ சரியா ஸ்கூலுக்கு வர்றது இல்ல, சரியா மார்க் எடுக்கிறது இல்ல. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல உங்க அம்மா கிட்ட பேசும்போதுதான் உன் குடும்ப நிலவரம் எனக்கு தெரிஞ்சது. கூப்பிட்டு கண்டிச்ச என்ன கல் எடுத்து அடிச்சு என் சம்பள பணத்தை புடுங்கிட்டு ஓடிட்டேன். இந்த நிமிஷம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உன் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கப்புறம் உங்க அம்மா உயிரோட இருப்பாங்களா? உங்க அப்பா சம்பாதிக்கிற பணம் அவர் செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல உனக்கு சாப்பாடு போட்டு உன்னை படிக்க வச்சிருவாரா? சொல்லு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடவா? சொல்லு. என்ன மன்னிச்சிருக்க டீச்சர். எனக்கு எங்க அம்மா வேணும். இனிமே நல்லா படிப்பேன், நல்ல பையனா நடந்துப்பேன். என்ன நம்புங்க டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், ப்ளீஸ் ப்ளீஸ் டீச்சர், ப்ளீஸ். எழுந்துரு. இனி அம்மாவுக்கு நான் சிரமம் தரமாட்டேன் டீச்சர். என் படிப்புக்கு தேவையான பணத்தை நானே சம்பாதிக்கிறேன் டீச்சர். ஒரு பார்ட் டைம் வேலை இருந்தா சொல்லுங்க டீச்சர்.